Hello everyone, I am Parthiban, welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 3/9/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நீட் பிஜி 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது 2024 அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். அதனால் அதையும் டைம் கிடைக்கும்போது ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஜி படிக்கும்போது உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீட் பிஜி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற டாக்டர்ஸுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுற டாக்டர்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, டீட்டெயில்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, அதுக்கான அறிவிப்பு என்னென்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படிங்கிறது இன்று 3/9/2024 12 மணியிலிருந்து, அதாவது மதியம் 12 மணியிலிருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 15/9/2024 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகிடுச்சு. 3/9/2024 12 மணிலிருந்து, அதாவது இன்று மதியம் 12 மணியிலிருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 15/9/2024 மாலை 5 மணி வரை. இப்போது இதுக்கான ப்ராஸ்பெக்டஸில் நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு, செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளவு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது நீட் பிஜிக்கான 2024 and 25 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராஸ்பெக்டஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு டோட்டலாக 33 பேஜஸ் இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 3000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 3/9/2024 மதியம் 12 மணியிலிருந்து, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 15/9/2024 மாலை 5 மணி வரை. அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு, உங்களுக்கு நீட் பிஜிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல் கேண்டிடேட் மஸ்ட் பே த அப்ளிகேஷன் ஃபீ ₹3000, நான் ரீஃபண்டபிள். இதில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சிஏ இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க நேட்டிவ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அப்போது இந்த 3 கேட்டகரியில் வர்றவங்க அப்ளிகேஷன் காஸ்ட்டுக்கான அந்த 3000 கட்ட வேண்டியதில்லை. ப்ராஸ்பெக்டஸ் இஸ் அவைலபிள் ஆன்லைன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ப்ராஸ்பெக்டஸ் ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 3000 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? சரி, அப்ளிகேஷன் காஸ்ட்டு இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு இந்த 3000 செலுத்த தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபார் கவுன்சிலிங் ஆல் கேண்டிடேட் மஸ்ட் பே த நான் ரீஃபண்டபிள். இதில் இந்த நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 1000 rupees அப்படிங்கிறது எல்லாருமே கட்டணும். ₹1000 ஒன்லி. சாரி 1000 ஒன்லி. இதில் அப்ளிகேஷன் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பே த ₹3000. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 30,000. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அப்போ கவர்மெண்ட் காலேஜும் பார்க்குறீங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸும் பார்க்குறீங்க அப்படின்னா 1,30,000 rupees நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்டபிள். வி குட் நாட் கெட் எனி சீட் இன் எனி ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வித்தின் த 3 months. அதாவது நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னா
3 மாதங்களுக்கு பிறகு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது வட்டியும் இல்லாமல் உங்களுக்கு திரும்ப உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுவிடும். செக்யூரிட்டி டெபாசிட் will not be refunded to the candidate as per the specified in the clause 27B2. அது என்ன அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்டஸில் 27B2ல என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு, அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் காஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா த்ரூ த ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டலில் நீங்கள் செலுத்தலாம். அதுக்கு நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங், யூபிஐ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பணம் செலுத்தலாம். ஓகேங்களா? ஆல் கேண்டிடேட் should make sure sufficient transaction limit. இப்போ வந்து நீங்கள் ஒரு 1,30,000 ப்ளஸ் ஒரு 3,000 கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸுக்கு, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு இதுக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1 lakh கட்டணும், இதுக்கு ஒரு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், ப்ளஸ் 1,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். அப்போது 1,31,000 கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் பேமெண்ட் செலுத்தும் போது உங்களுடைய வங்கியில் போதுமான இருப்பு உள்ளதா அப்படிங்கிறத பார்த்துருக்குங்க. அதுலேயும் ஒரு சில வங்கிகளில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே சர்வீஸ் சார்ஜு கேட்பாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜுக்கும் சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு, 40,000 தான் பர் டே அப்படின்னா அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கடைசி நாள் வரைக்கும் பொறுத்திருந்து கடைசி நேரத்தில் நீங்கள் போய் கட்டுனீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னாகும், லாஸ்ட் மினிட்டில் சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ ஆர் அப்ளிகேஷன் காஸ்ட்டோ நீங்கள் கட்டாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்குங்க. இதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பர் பிஜி. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராஸ்பெக்டஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கானது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது 5,000 rupees. இந்த 5,000 rupeesல யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான், அதாவது இன்று மதியம் 12 மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட் டேட் 15/9/2024 அப் டு 5 PM நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். அதில் குறிப்பாக பணம் செலுத்துவதற்கு சற்று முன்னதாகவே அந்த டைம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் த சர்வர் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளவு, 5,000 rupees. அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் நாட் ரீஃபண்டபிள், நான் ரீஃபண்டபிள். அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து திரும்ப கிடைக்காது. அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங் ஆல் கேண்டிடேட் மஸ்ட் பே த நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் ஒரு 5,000, அதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இது திரும்ப கிடைக்காது, இதுக்கு ஒரு 1,000 rupees. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கான செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது 2 lakhs. இதுலேயும் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் உள்ளது. அந்த 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வந்து எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது சீட் எதுவும் கிடைக்கல அப்படின்னா வட்டி இல்லாமல் உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். ஒருவேளை அந்த ஃபோர்ஃபீச்சரெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க, அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்குங்க. அப்படி இருந்தாலும் ரீஃபண்ட் ஆயிரும். செக்யூரிட்டி டெபாசிட் வில் நாட் பி ரீஃபண்டட். யாருக்கு ஒருவேளை அந்த விதிகள் உங்களுக்கு பொருந்தாவிட்டால், அதாவது ஆஸ் பர் த கிளாஸ் 28B சப்டிவிஷன் 2 அந்த மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்காது. அது என்னங்கிறதையும் நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்குங்க. இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஆன்லைனில் நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், ஆர்டிஜிஎஸில் பண்ணலாம், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் பணம் செலுத்தலாம்.
அப்போது இந்த பணத்தை செலுத்துறதுக்கு உங்கள் வங்கியில் போதுமான இருப்பு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்குங்க. உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அதே போல் இந்த டியூஷன் ஃபீஸ் ஆர் செக்யூரிட்டி டெபாசிட் இது செலுத்தும் போது ஒரு சில வங்கிகளில் அதுக்கான சர்வீஸ் சார்ஜையும் கேட்பாங்க. இந்த சர்வீஸ் சார்ஜும் சேர்ந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2,06,000 கட்டுற மாதிரி இருக்கும். 2 lakh இதுக்கு ஒரு 2 லட்சம் செக்யூரிட்டி டெபாசிட்டு, 5,000 ஃபார் அப்ளிகேஷன் காஸ்ட்டு, 1,000 ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அப்போ 2,06,000 ப்ளஸ் இந்த வங்கியில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் எனக்கு ரெஜிஸ்டர் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வந்து பிஜிக்கான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ், இதை பார்த்துட்டு இருக்கிற டாக்டர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.